Hello friends, welcome to Eva Collection. இன்னைக்கு நம்ம Eva Collectionல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போறோங்க. அதாவது நம்ம பழங்காலத்து ரெசிபி. அது என்னன்னு பாத்தீங்க அப்படினா கம்மங்கூழ் எப்படி செய்யிறது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த கம்மங்கூழ்ல வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படினா இப்போ இருக்கக்கூடிய சம்மர்ல இத குடிக்கிறதுனால உங்களுக்கு வெயிலுக்கு இருக்கக்கூடிய சூடெல்லாம் தணிச்சிட்டு உங்களுக்கு குளிர்ச்சி கொடுக்கும். அது போக பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எப்பேற்பட்ட வயித்துல புண்ணு இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிட முடியாது. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கம்மங்கூழ் குடிக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு உடம்பு வயிறும் குளிர்ச்சியா இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படினா அல்சர் இருக்கும். சோ அல்சர் இருக்கிறவங்களுக்கு கூட டாக்டர் சஜஸ்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்க அப்படினா சோ இந்த கம்மங்கூழ் குடிச்சாலே எப்பேற்பட்ட அல்சரா இருந்தாலும் அந்த அல்சர் புண்ணை வந்து இத வந்து அப்படியே கரைச்சிற தன்மை வந்து கம்மங்கூழுக்கு இருக்கு. இதை நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படினா கம்பு சோளம். இந்த ரெண்டும் கடைகளே கிடைக்குது. சோ இந்த ரெண்டு கம்பு சோளமும் நீங்க இப்படி இந்த மாதிரி இருக்கிற கம்பு சோளம் நீங்க வாங்கிக்கோங்க. பவுடர் வந்து நீங்களே பண்ணிக்கோங்க, ரெடிமேடா வாங்காம. சோ இந்த ரெண்டுத்தையும் எடுத்துட்டு நீங்க வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ரெண்டுத்தையும் எடுத்துட்டு நீங்க மிக்ஸில வந்து போட்டு நீங்க அரைச்சாலே போதும். இந்த மாதிரி பவுடர் ஆயிடும். சோ ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் குவான்டிட்டில எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அரைச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டெய்லி வந்து ஒரு கப் எடுத்தீங்கனாலே அது வந்து பாத்தீங்கன்னா 4-5 பேர் குடிக்கலாம். ஸோ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்துட்டு கொஞ்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஸ்பூனில் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சுடுங்க. கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மோர் எடுத்திருக்கேன். மோர் வந்து நம்ம கலக்கறதுக்காக லாஸ்ட்டாக ஊற்ற போகிறோம். ஸோ மோர் வந்து நான் லேட்டாக சொல்கிறேன் என்ன பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் கட்டியாக இல்லாமல் கட்டி முட்டியமாக இருக்கும். அப்படி இல்லாமல் நான் ஸ்பூனில் இந்த மாதிரி நான் கலக்கி வச்சுக்கிறேன் தண்ணியாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு தண்ணியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ காய்ச்சும் போது ஒன்றுமே உங்களுக்கு கெட்டியாகிடும். ஸோ இப்போ தண்ணியாக இருக்கிறத இப்போ நான் அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுப்பில் ஆன் பண்ணி நான் இப்போ கலரி விட்டுட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணி நீங்கள் கம்மங்கூழை காய்ச்சும் போது நீங்கள் பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட அது கட்டியாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் பக்கத்துலேயே கையில் கூடவே இருந்து நீங்கள் வந்து உங்கள் கையில் இதை வந்து கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 minutes 10 minutesலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் பாருங்கள் இப்போ நான் கலரி விட்டுக்கிட்டே இருக்கேன். கட்டி ஆகாமல் பண்ணணும். ஏன்னா கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து என்ன சொல்கிறது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. அண்ட் போக பார்த்தீங்க அப்படின்னா பச்சை வாசனை அடிக்கும். அதனால் நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கலரி விடுங்க. இப்போ பாருங்கள் தண்ணியாட்டம் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்பு சோளம் அரைக்கிறத வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கட்டும். அப்போ தான் வந்து நீங்கள் சாப்பிடும் போது மென்று சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் திரியாக அரைங்க. அப்போ தான் வந்து இது வேகும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக பவுடர் அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி வலுன்னு இருக்கும் கூழ் காய்ச்சிறப்ப. ஸோ நீங்கள் அரைக்கும் போது பார்த்து அரைங்க. இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் நல்லா திக்காக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கலரி விட்டுட்டே இருக்கிறதுனால அது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டி ஆகலை, திரி ஆகாமல் ஈவனாக இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்னொரு 2 minutes கூட நம்ம வந்து கலரி விடலாம். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நான் கலரி விட்டதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரத்தில். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. பார்க்கும்போது இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வந்து மோர் கலந்து தண்ணி ஊற்றி கலக்கிறதுனால இன்னும் நிறையா குவான்டிட்டி அதிகமாகும். இப்போ நான் வந்து மோர் ஆல்ரெடி நான் வந்து சிலிப்பி வச்சுருக்கேன். இப்போ அந்த மோர் கூட நம்ம காய்ச்சின கம்மங்கூழை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஆட் பண்ணி ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க. இப்போ வந்து உங்களுக்கு கட்டியாக ஆகாது. அதனால் நீங்கள் இப்போ வந்து சால்ட் வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை ஃப்ளேவருக்காக நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் வந்து நீங்கள் கட் பண்ணி மேலே தூவி சாப்பிட்லாம். இது கூட மாங்காய் வச்சு சாப்பிட்லாம். இது கூட கோவக்காய் வச்சு சாப்பிட்லாம். இல்லை இது கூட மிக்சர் இல்லை காஞ்ச வத்தல் மிளகாய்
அப்புறம் வந்து ஏதாவது ஒரு வத்தல், இந்த மாதிரி குடல், இந்த மாதிரி சிப்ஸ் இல்லை ஏதாவது ஐட்டம்ஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இல்லை நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வயிற்று புண்ணு இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இது வெறுமனா கொடுங்க. அதாவது வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு கொடுங்க. ஏன்னா நீங்கள் அல்சர் இருக்கிறவங்க இந்த மாதிரி அதாவது காரமாக இருக்கிறவங்க நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அதிகப்பட்டும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கம்மங்கூழ் கூட வெறும் வெங்காயம் மட்டும் கலந்து சாப்பிடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து கோவக்காய் ஃப்ரை நான் பண்ணியிருக்கேன். ஸோ கோவக்காய் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் இன்னொரு வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கோவக்காய் ஃப்ரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்டான ஒரு டிஷ். ஸோ கோவக்காய் ஃப்ரையோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வெயிலுக்கு வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். இது நீங்கள் குடித்ததுக்கப்புறமே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். உங்கள் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். உங்கள் வயிறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு நல்லா லேஸாக இருக்கும். வயிறு வலி இருக்கிறவங்க, இந்த மாதிரி வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாங்க. ஸோ டாக்டர்ஸுமே நம்ம வந்து பழங்காலத்து ஆரோக்கியமான உணவில் கூழும் வந்து இந்த கம்மங்கூழும் ஒரு வகையான கூழ் தான். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட புத்தம்புது வீடியோஸ் உங்களை தேடி வரட்டும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.